the bell icon on YouTube and don't miss another update. காசா யுத்தம் தெளிவா பல்வேறு யுத்த களத்தை உருவாக்கிரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப வேகமா செங்கடல் வரை வந்து நின்றுச்சு. செங்கடல்ல இருந்து எங்க வேணாலும் ஃபிளாஷ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப சமீபத்துல ஈரான் பாகிஸ்தான் விவகாரம் கூட இதோட ஒரு தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரமும் இருக்கு. இந்த மாதிரி பயணிக்கும் போது இல்ல செங்கடல் ரொம்ப தெளிவா மூன்றாம் உலக யுத்தத்தை ஆரம்பிச்சு வைக்கும் பார் அப்படின்னு ரஷ்யா காட்சிக்குள்ள வருது. ரஷ்யா எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செங்கடல் ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிச்சு வைக்கணும் அப்படின்னா ஏமன்ல ஹவுதிகள் தாக்குதலை முடிச்சிடணும் அப்படின்னு வாங்க அப்படின்னு அமெரிக்கா கூப்பிட்டுச்சு. போங்க நீங்க தனியா அப்படின்னு ஒரு பய எட்டி பார்க்கல. கடைசியில ஒரு கூட்டணியை உருவாக்குச்சு, போச்சு. அமெரிக்கா தாக்கிட்டு இருக்கும்போதே ஐரோப்பா உள்ளுக்குள்ள வருது. யார் வந்தாலும் சரி, நாங்க எங்க தாக்குதலை குறைச்சிக்கவே மாட்டோம் அப்படின்னு ஹவுதியும் தாக்குது. இப்படி விடா பிடியா அமெரிக்கா ஹவுதி ஆளுக்கு பலிக்கு பலி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது 4வது கட்ட தாக்குதல் நடக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. காரணம் 4ஆம் கட்ட தாக்குதல் இவர்கள் அமெரிக்கா பயன்படுத்தினது எல்லாமே ஹெவி வெயிட் ஆயுதங்கள் தான். ஒட்டு மொத்தமா அந்த பிரதேசத்தையே தொலைச்சு கட்டக்கூடிய ஆயுதங்களை சுமார் 17 மிசைல்களை கடல்ல இருந்து போர்க்கப்பல்ல இருந்து தூக்கி விட்டார்கள். ஹவுதியோட பல இடங்கள் சாம்பலா போச்சுங்கிறது உண்மை. அப்படி சாம்பலா போன 4வது தாக்குதலுக்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் பயப்பிள்ளைங்க வெளியில வருவாங்க, அதாவது வலிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா பயப்பிள்ளைங்க வலிக்கு வரல, அதே மாதிரி செங்கடலுக்கு தான் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 5வது தாக்குதல் நடத்திட்டார்கள். 5வது தாக்குதல்ல மாட்டினது அமெரிக்க கப்பல் தான். கப்பலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இது வழமையா நடக்கிறது தானே. கப்பலை நோக்கி வீசுவார்கள் ஆளில்லா விமானத்தையோ மிசைலையோ. ஒன்று கப்பலை போய் தாக்கும், சின்ன டேமேஜ், அதை மாடிஃபை பண்ணி கப்பலோட மூமெண்ட் தடைபடாம அடுத்த செக் பாயிண்ட்டை நோக்கி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா கப்பல்ல இருந்து 500 மீட்டர்ஸ் தள்ளி விழுகும். கப்பல் உடனே பயந்துக்கிட்டு கொஞ்சம் ரூட்டை மாற்றி அப்படி சுற்றி போகும். இந்த 2ம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரையுமே. இதுக்கு மேலே ஹவுதியால் எதுவும் செய்ய முடியாது. செஞ்சால் பிரச்சனை இன்னும் பெருசாக போயிடும். இப்படி இந்த 5வது தாக்குதல் கப்பல் ஆப்ஜெக்ட், அதாவது ஹவுதியோட ஆப்ஜெக்ட் அங்கே பட்டுருச்சு அப்படின்னு ஒரு தகவலும், இல்லை வழக்கம் போலவே 500 மீட்டர் தான் அப்படின்னு 2 தகவல்கள் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சரி, 4வது தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுத்துட்டார்கள். 5வது தாக்குதல் பயங்கரமா இருக்கும். எப்படி பார்த்தாலும் விமானப்படை கடற்படை 2ம் சேர்த்து மரணடி கொடுக்க போறார்கள். அதை சொல்லிட்டே அமெரிக்கா செய்யும் அப்படிங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு. சொல்லி அடிக்க போறாங்க அப்படின்னு. ஆனா அங்க ஏகப்பட்ட உள்கட்டமைப்பை ஏற்கனவே அடிச்சாச்சு. அமெரிக்கா இப்ப எப்படி ஒரு ஃபயர் ஸ்டேட்மெண்ட் விடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஃபயர் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா பென்டகனோட செய்தி தொடர்பாளர்கிட்ட போயிருக்கணும், இல்லை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர்கிட்ட போகணும். ஆனால் பைடன்கிட்ட போயிட்டாங்க. ட்ரம்ப் ஆகட்டும் பைடன் ஆகட்டும் சில நேரங்களில் உண்மையை பேசக்கூடிய தலைவர்கள் தான். மைக்கை போட்டவங்க பைடன் ரொம்ப தெளிவாக எப்பவும் மாதிரி சொல்லுவார்ல, எந்த விஷயத்தையும் மறைக்காம உள்ளுக்குள்ளே பேசுறதெல்லாம் வெளியில். அந்த மாதிரி ஆமாம் தாக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த தாக்குதலை அவனுங்களை தாக்காம நிறுத்த வைக்கவே முடியலையே அப்படின்ட்டு போயிட்டாரு. இது பெரிய அளவில் பத்திக்கிச்சு. என்னடா பைடனே ஒத்துக்கிட்டாரா? ஆமா சாமி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா வெள்ளை மாளிகையை சொல்ல முடியும்? வெள்ளை மாளிகையும் சரி பென்டகனும் சரி அதுக்கப்புறம் பெரிய பூசி முழுவக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். இதில் அவனுங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் பைடன் எதையாச்சும் நேரடியாக சொல்லிட்டு வந்துடுவார், நம்ம தான் சமாளிக்கணும். சீனா விவகாரத்தில் எப்படி சொல்ல நேரடியாக அடிப்போம். திரும்பவும் சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். இதுக்கு அவர்களும் பேசி மழுப்புறார்கள். ஆனால் வாய்ப்பே இல்லை. தலைவர் தான் சும்மா பஞ்ச் டைலாக்கை போட்டு உடச்சிட்டாரு விஷயத்தையே. அதனால அந்த 2 பிரஸ் மீட்டும் அமெரிக்காக்குள்ள டம்மியாக தான் போச்சு. இப்படி இப்போ அரசியல் ஓடிக்கிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் அமெரிக்கா தன்னோட தாக்குதல், அமெரிக்க இராணுவம் 5வது தாக்குதலுக்கு பதிலடியாக 5வது தாக்குதல் ஏமனுக்குள்ள, செங்கடல்ல நடந்த 5வது தாக்குதல் பதிலடி ஏமனுக்குள்ள 5வது தாக்குதல். சுமார் 24 லொக்கேஷன்களை மேப் பண்ணி கடல்ல இருந்தும் சரி விமானத்துல இருந்தும் சரி 2 படைகளும் தாக்கியிருக்கார்கள். வழக்கம் போலவே கணிசமான சேதாரம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் அமைதி ஆகுமா செங்கடல் அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்கிறதான். இமீடியட்டாவே ஹவுதி தாக்குதலோட வீரியத்தை பற்றியோ அதோட டேமேஜை பற்றியோ சொல்லலை. அதுக்கு பதிலாக எங்களை அடக்கவே முடியாது, தடுக்கவும் முடியாது.
முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தோல்வி தான் பரிசா வரும் அப்படின்னு சொல்லி காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹவுதியோட செய்தி தொடர்பாளர் விட்டுட்டு போற அதே சமயம் ரஷ்யால இருக்கக்கூடிய சில ஏஜென்சிகள் சில விஷயங்களை வெளியிடுறார்கள். அதாவது ஏற்கனவே ஏமன் ஹவுதியோட நம்ம நட்பாதான் பயணிக்கிறோம். நம்மளோட கிரிமியா பகுதி தாக்குதலுக்கு பழி தீர்க்க ஹவுதிகளுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஆர்டிக்கல் எழுதி தள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து 2 ஏஜென்சி ஆரம்பிச்சிச்சு. இப்ப அந்த 2 ஆர்டிக்கலையும் எடுத்துட்டு இதுதான் அடுத்த செங்கடலோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுதுன்னு சொல்லி ரஷ்யா ஆயுதத்தை கொடுக்கணும், இதுவே முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ரஷ்யா சார்ந்த டெலகிராம் சேனல்கள்ல பேச்சே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஹவுதி ரஷ்ய கப்பல்களை தாக்க மாட்டோம், சீன கப்பல்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். சொன்னது மட்டும் கிடையாது, அதை செஞ்சு காட்டணும், செய்யலை. ரஷ்ய எண்ணெய் ஏற்றிட்டு வந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் மாறி மாறி நடக்கும்போது இப்படியும் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரஷ்ய ஏஜென்சிகளே தங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்துறார்களா? இல்லை அப்படிலாம் ரஷ்யாவில் செய்ய முடியுமா? ரஷ்யா தான்ப்பா, ரஷ்ய அதிபர் புட்டினோட ஆட்கள் தான்ப்பா தெளிவா காய் நகர்த்துறாங்க. அமெரிக்கா இனிமே எங்க கால் வச்சாலும் அந்த இடத்துல ரஷ்யா இருக்காது. ஆப்போசிட் அணியில தான் இருக்கும். இனிமேல் ஆப்போசிட் அணிக்கு ஆயுதங்களை பம்ப் பண்ணி பெரிய அளவு தலைவலி கொடுக்க போகுது பார் அப்படின்னு இருக்காங்க. எது எப்படியோ இன்னொரு சிரியாவா ஏமன் மாறாம இருந்தா ஏமன் மக்களுக்கு நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உள்நாட்டு கலவரத்துல இருந்து இன்னமும் அவர்கள் வெளியில வரலைங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால மேலும் மேலும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் எல்லாரும் ஆலோசிக்கணும். ஆனா அரசியல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. சர்வதேச அரசியல்ல அதை பத்தி நினைக்க கூட முடியாது.